அக்கா எப்படி இருந்தது தளபதி இன்னைக்கு நோன்பு திறந்திருக்காரு? அது வந்து இப்ப யாருமே செய்யாத செயலு. அது ஒரு ஹிந்துவா இருந்தா அவர் செஞ்சிருக்காரு. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம எங்க கூடயே சேர்ந்து தொழுதாரு வேற இங்க வந்து. ஒரு நாள் ஃபுல்லா நோன்பு வச்சிருக்காரு. இதுவே ஒரு பெரிய வெற்றி தான் அவர பொறுத்தவரைக்கும், எங்கள பொறுத்தவரைக்கும். இப்ப நெறைய பேர் கேட்பாங்க, "உனக்கே ஓட்டு இல்ல. நீ இப்படி வந்து பேசுறன்னு." எனக்கு ஓட்டு இல்ல. ஆனா இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கும் ஆயிடும். நானும் மேயர் ஆயிடுவேன். 18 இயர்ஸ் ஆயிடும். அப்ப நானும் போடுவேன். இப்ப இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க, அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருக்கும் நான் போட சொல்லி நான் சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். எங்க ஓட்டு டிவி கேக்குது. அவர் யாருக்கும் இல்ல. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஆ நாங்க எல்லாம் இப்ப காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க தான் ஓகேவா? அவங்க முதல்ல ஆக்டரா இருந்தாரு. இப்ப வந்திருக்காரு. அவரு ஆக்டரா இருந்தாலும் சரி, ஒரு தளபதின்னு அப்படியே ஒரு பேர வந்து பெற்று எங்க எல்லார் மனசையும் கொள்ளடிச்சிட்டாரு. அதுலயும் வருவாரு. இப்ப சிஎம்மாவும் அவர் ஆயிடுவாரு. அது நிச்சயம் யாராலயும் மாத்த முடியாது அது. இப்பயே நல்ல செயல் செய்றாரு. இப்ப சொன்னாரு, கேஸ் தருவாரு ஃப்ரீயா 6 கேஸு. அப்புறம் மாமா திட்டம், தங்க மோதிர திட்டம் எல்லாம் சொல்லியிருக்காருல்ல. இப்பயே அப்படி பண்றாரு. இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இருக்கு. சிஎம் ஆவட்டும் பார்க்கலாம் எல்லாம். கண்டிப்பா ஆயிடுவாரு. இது என்ன கேள்வி? ஆயிடுவாரு. எல்லாம் போட்டுருவாங்க. அது பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்க ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க. அவர பத்தி எலட்சமா இப்படிலாம் பேசாதீங்க. ஓட்டு போடுறதா இருந்தா போடுங்க. ஓகேவா? மீதி அதெல்லாம் போய் பேசாதீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப வந்து எங்க தளபதி இல்ல, என் மாமா ஓகேவா? அவரு எனக்கு இப்ப எங்க எல்லாருக்கும் சொல்லியிருந்தாரு, "கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்." இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு மாமா, கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கண்டிப்பா நீங்க தான் ஆவீங்க. விஜய் பார்த்தா இல்ல நாங்க இங்க ஆசைப்பட்டு வந்திருக்கோம் பார்க்கல. டிவில தான் பார்த்திருந்தோம். நாங்க சும்மா இப்படி வீடியோ எல்லாம் பண்ணுவோம். சோ அதனால அது பார்த்து அப்படியே வீடியோ பண்ணும்போது ஆசைப்பட்டோம். பட் வரல. கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சது இங்க வந்து. எங்க நேர்ல பேசினா பேசலாம். அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. பார்த்தா போதும். அது அப்படி இருக்கு. எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பாட்டெல்லாம் ஓடுமா டிவில. நீ யூடியூப் எடுத்தாலே அவங்க பாட்டு தான் ஃபுல்லா வரும். அதான் தெரியல. இப்போ ஜனநாயகம் கூட வரல. இப்ப அவர் மினிஸ்டர் ஆயி சீஃப் மினிஸ்டர்னு அந்த பேரோட வரும். தளபதி இல்லாம அது வரும். அது இன்னும் செம்மையா இருக்கும். அப்பதான் எங்களுக்கு பொங்கல் எங்க பொங்கலுக்கு விடவே இல்ல. சோ அதனால அப்பதான் எல்லாம் கொண்டாடுவாங்க. பேனர், கட் அவுட் எல்லாம் மாஸா இருக்கும். 1000 தடைகள் வரும் சக்சஸ்க்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் படி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் வந்தா எல்லாம் ஈஸி தான். சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும். அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம். கண்டிப்பா வருவாரு. இப்ப இதுவே தடை தான் அவரு. லைக் ஒரு இதுல அழுதுட்டாரு ஒரு பிரச்சாரத்துல. ஹியர் ஆஃப்டர் நோ மோர் டியர்ஸ். எங்களுக்கும் ஃபியர்ஸ் இல்ல. உங்களுக்கு டியர்ஸ் இருக்க கூடாது. நாங்க அதான் பாக்குறோம். நீங்க அழுததுக்கு அப்புறம் எனக்கு ஒருத்தவங்க நான் ரொம்ப சென்சிட்டிவ் ஹார்ட்டும் எல்லாமே. அவர் அழுதுக்கு அப்புறமேட்டு எங்க வீட்ல எங்க மம்மி எல்லாருமே அழுதுட்டாங்க. சோ ஹியர் ஆஃப்டர் நோ மோர் டியர்ஸ். இதான் ஒண்ணு சொல்றது. நான் எங்க மாமாவை வந்து சிம்மாசனத்துல வச்சு சைன் போட வச்சுட்டு தான் விடுவேன். அது வரைக்கும் யாரும் அந்த சிம்மாசனத்துல உட்கார முடியாது. நான் வந்து லைக் ஒரு லிட்டில் குட்டியா ஒரு கவிதை சொல்றேன். விஜய் என்ற பெயர் கேட்கும் காதில் தமிழ்நாட்டின் நம்பிக்கை ஏதில், அவர் ஆட்சியில் நடைபெறுக தமிழ் மக்கள் மனம் சிரிக்க. இது வந்து லைக் ஒரு கோட்ஸ் மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் வந்து நோன்பு துறக்க தான் வருவாங்க, இந்த மாதிரி பொலிட்டீஷியன் ஆர்டிஸ்ட்லாம். ஆனா இவர் ஒரு நாள் ஃபுல்லா எங்க கூட நோன்பு வச்சுட்டு அது துறக்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் இஸ்லாமிய மக்கள் இந்த மார்க்கத்து கூட வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப கண்டிப்பா ஆயிடுவாரு அவரு. கண்டிப்பா ஆயிடுவாரு. மக்கள் போடுவாங்க. ஏன்னா இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை எதிர்க்கிறாங்கன்னா அது மக்கள் பிடிக்காமையா இருப்பாங்க? இவ்வளவு பேர் எதிர்க்கிறத தாண்டியும் வந்து கண்டிப்பா அவர் ஆவார். கண்டிப்பா சீஃப் மினிஸ்டர் 2026ல அவர் தான். அவர் தான். ஏன்னா இப்ப அதுதான், இவர் வந்து ஆவறதுக்கு முன்னாடி இவ்வளவு இது கொடுத்தாரு. இப்ப ஆயிட்டதுக்கு அப்புறம் என்ன எவ்வளவு பண்ணுவாரோ அவரு. எல்லாம் அது என்னது தங்க மோதிரம் திட்டம், இந்த மாதிரி சிஸ்டர்ஸ்க்கு இது மாதிரி மேரேஜ் ஆகுறவங்களுக்கு பாருங்க 26க்கு அப்புறம் ஆகுறவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பரிசு கண்டிப்பா உண்டு. அவர் திட்டங்கள்லாம் வந்து மக்களுக்கு வேண்டிய ஒரு திட்டமா கொடுக்குறாரு. இப்ப கேஸ் சிலிண்டர் வந்து நிறைய பேரால காலி ஆயிட்டே இருக்கு, வாங்க முடியல. அவர் 1 இயருக்கு சாலிடா 6 இது ஃப்ரீயா தராரு. அதே மாதிரி இந்த பஸ் அதெல்லாம் பிங்க் பஸ் அப்படிலாம் இல்லாம எல்லாருக்கும் நார்மலா தராரு அவரு. ரொம்ப நல்லது. அதெல்லாம் மக்களுக்கு கண்டிப்பா வேணும். அதெல்லாம் கண்டிப்பா வேணும். எப்படிக்கா இருந்தது தளபதி நோன்பு திறந்தது? செம்மையா இருந்ததுண்ணா. சூப்பரா இருந்தது. எங்களோட மக்களோட மக்கள் இருந்தா இன்னொன்று எங்க ஆள் மாதிரியே ரொம்ப எங்க அண்ணன் தானே, சொல்லவா வேணும் எங்க அண்ணனுக்கு. இப்ப நோன்பு இருந்து திறந்தாருல, அது எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே வந்து வந்து நோன்பு திறப்பாங்க. ஆனா இவரு காலையில இருந்து நோன்பு இருந்து திறந்திருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அதுதானே எங்க அண்ணன். மக்களோட மக்களா ஐக்கியமாயிட்டாரு எங்க அண்ணன். மற்றவங்களாம் வந்து சும்மா ஒப்புக்கு எப்படி சொல்றது மேலுக்கு
நானும் அப்படின்னுவாங்க. அப்படி கிடையாது. மக்களோட மக்களா ஒரு இஸ்லாமியனா, ஒரு கிறிஸ்டின், ஒரு இந்து அவங்கள எப்படி அத மாதிரி தகுந்து இருக்காரு எங்க அண்ணன். பிஜேபி கூட்டணி நிறைய அழுத்தங்கள் வந்தது. அப்ப அழுத்தங்கள் இருந்து கூட அவர் தனிச்சு நிக்கிறேன்னு அறிவிச்சார். இதை எப்படி பாக்குறீங்க? அந்த கூட்டணியில இருந்து இத தானே நாங்க எதிர்பார்த்தோம். தனிச்சையா நிக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அண்ணன், எங்க அம்மாக்கெல்லாம் என் தம்பி, எங்க பாட்டிக்கெல்லாம் என் பையன், எங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் எங்க அண்ணன் சகோதரர் அப்படி இருக்காங்க. விட்டுருவோமா நாங்க சொல்லுங்க? எங்க அண்ணனை சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும் எங்களுக்கு, அவ்வளவுதான். என் அழகு. ஓட்டு விழுந்துட மாட்டாங்க. இஸ்லாமியர் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. கண்டிப்பா. திமுக கூட்டணியில இருக்காங்க. அதாவது இன்ன வரைக்கும் எலெக்ஷன்லாம் அது வரும், எப்பயோ ஒரு வாட்டி வரும், போய் ஓட்டு போட்டுக்கலான்னு இருப்பாங்க. எங்க அண்ணன் வந்ததுலேருந்து எப்போ ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க, எப்போ அந்த டேட்டு நாங்கள் ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க அந்த டேட்டை எல்லாருமே. இந்த டேட்டை சொன்னோடனே எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும். விசில் சின்னம் சின்னத்துக்கு முன்னாடி என்ன சின்னம் என்ன சின்னம் நான் போய் கேட்குறவங்களாம் என்ன சின்னம் என்ன சின்னம். விசில் சின்னம் அவ்வளோ சந்தோஷம். ஒரு எப்படி என்ன சொல்றது, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி இருக்கும், புது ட்ரெஸ் எடுத்து வச்சு இதை மாதிரி கொண்டாடுவோம் பார்த்து அதை மாதிரி ரெடியாக இருக்காங்க. அன்னைக்கு பாருங்க எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி வாக்கு சாவடி வாசல் முன்னாடி எப்படி திரண்டு குடும்பமாக நிற்போன்னு மட்டும் பாருங்க. இப்போ பிரச்சாரத்துக்கவே குடும்பமாக ரெடியாகி நிற்கிறோம். இப்போ திட்டங்கள் எப்படி பாக்குறீங்க? சூப்பராக இருந்தது. மக்கள் ஏத்துக்கிற ஒரு திட்டமா இருக்கா எல்லாமே? கண்டிப்பாக இருக்கு. சொல்றாங்க உங்க பகுதியில அந்த திட்டங்கள்ல அவர் அறிவிச்ச வாய் அடைச்சு போயிருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க 1000 ரூபாய், இன்னொருத்தவங்க 2000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணா 2500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. காசுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் எல்லாமே நல்லதா செய்வாரு. மக்களுக்கு வந்து இப்படி சொன்னாதானே அந்த மைண்ட்ல ஏறும். அதனால அவர் சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் தான் இன்னும் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நம்பிக்கையோட செய்வாரு. 100% நம்பிக்கையா இருக்கு எங்க அண்ணன் செய்வாருன்ட்டு. தேர்தல் களம் எப்படி இருக்கு 2026? நான் சொல்லவா வேணும், நீங்க இப்பயே பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு. என்னண்ணா? இப்படி ஒரு டவுட் கேட்கலாமா நீங்க? வெற்றி நம்ம தான், எங்க அண்ணன் தான். கூட்டணி பலமா இருக்கு அங்க திமுக. இருக்கட்டுமே. சொல்லதா ஒரு பழமொழி, சிங்கம் சிங்களா தானே வரும். கூட 10 பேர் சேர்ந்து வந்தா அது பேர் என்ன நீங்களே சொல்லுங்க. இந்த வெற்றி உறுதி. வெற்றி கன்ஃபார்ம். எங்க அண்ணன் சொல்ல கான்ஃபிடண்டா இருங்கண்ணா, வெற்றி நிச்சயம். மக்கள் எல்லா தங்கச்சி அம்மா தாய்மார் எல்லாருமே உங்க பக்கம் தான் இருக்கும். கண்டிப்பா வெற்றி நிச்சயம். கண்டிப்பா இருக்குண்ணா. நன்றி. ஆனா விஜய் மேல நிறைய விமர்சனம் வருதுல்ல, அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா? அதாவது தளபதி வீட்டில் வந்து ஒய்ஃபு பையன் பொண்ணு இல்லை அவங்க சொந்தக்காரவங்க இல்லை பாதிக்கப்பட்ட பொண்ணு யாராவது வந்து சொன்னாங்களா என்னை ஏமாத்திட்டாங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு யாருன்னா சொன்னாங்க? அவங்க ஃபேமிலியில் யாருமே சொல்லலை. பேசுறது யாரு? தேவையில்லாத சில்லறைங்க தான் பேசுது. அவங்க குடும்பத்தெல்லாம் எவ்வளோ நடக்குது. இது தப்பு இல்லை. அடுத்தவங்க பர்சனல் விஷயம் நம்ம பேசக்கூடாது தான். இது தப்பு தானே? நீங்கள் சொல்லுங்கள், இப்படி பேசலாமா? இந்த விமர்சனங்கள்னால தொய்வு ஏற்படும் நினைக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க சொந்த விஷயத்தை எப்படியே பார்க்கலாம். இவரை மட்டும் இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இப்போ பண்ணுறீங்க? மக்கள் தெளிவாக இருக்காங்க. அரசியலுக்குள்ளே வந்ததுனால உனக்கு இந்த பிரச்சனை, அது மக்களுக்கு தெளிவாக தெரியும். நீ எவ்வளோ பெரிய குழி நோண்டி எங்கள் அண்ணனை தள்ள தெரிஞ்சாலும் சொல்லி நாங்கள் லேடிஸ் அப்படியே அழுக்கா தூக்குவோம், அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண முடியாது எங்கள் அண்ணனை. நீ எவ்வளோ அவதூறு கலப்பினாலும் சரி நாங்கள் நம்பவே மாட்டோம். துளி கூட நம்ப மாட்டோம். அவர் எப்படின்னு எங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு நாள் 23 எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த தருணத்தை வந்து ஒரு சகோதரத்துவமாக ஒரு சமத்துவமான ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியாக பார்க்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் 2026இல் 234 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராவது உறுதி என்று இந்த நல்ல நேரத்தில் குறிப்பிடுகிறேன். இப்போ வந்து பல்வேறு விமர்சனங்கள் வருதுல்ல, இந்த விமர்சனங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? விமர்சனங்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. அது மட்டுமல்லாமல் 234 தொகுதியில் உள்ள மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் தளபதி விஜய்க்கு ஒரு மாற்றம் வருவதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு முதலமைச்சராக உறுதியாக அனுப்புவார்கள் என்று நம்புகிறோம். இஸ்லாமியர் வாக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்கு இருக்கு. இந்த வாக்கெல்லாம் பெற்றுவாரா? கண்டிப்பாக, நிச்சயமாக. இஸ்லாமியர்கள் வாக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் இதயத்தில் தளபதி விஜய் அவர்கள் குடியிருக்கிறார். கண்டிப்பாக வெற்றி பெற்று இந்த 2026இல் முதலமைச்சராவது உறுதி. பெரம்பூர் தொகுதி எப்படி அடிச்சிருவாரா? 234 தொகுதியும் அடிப்பார். நீங்கள் வெறும் பெரம்பூர் தொகுதி மட்டும் பேசுகிறீர்கள். இப்போ சமீப காலமா விமர்சனம் போயிடுச்சு, பிஜேபி கிட்ட கூட்டணி போயிடுவாங்க, மிகப்பெரிய அழுத்தம்லாம். ஆனா அதெல்லாம் தாண்டி கூட்டணி இல்லாம அவர் வந்துட்டாரு. உங்களுக்கு எப்படி இருக்கு? இது ஒரு வெற்றி நினைக்கிறீங்களா? இது எல்லோரும் சொல்வது போல் தீய சக்தியின் வேலையாக தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகம் என்றைக்கும் அடிபணியாது. 2ஆம்
மாவட்ட தலைவர்லாம் நிறைய அழுத்தம் இருக்கு பிஜேபியால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஆனா அதெல்லாம் மீறி அவர் வந்து கூட்டணி போல வந்துட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க? அதுபோன்று எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியவில்லை. இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அசந்து போற ஆள் எங்கள் தளபதி அல்ல என்பதை ஏற்கனவே சொல்லிவிட்டார், பலமுறை சொல்லிவிட்டார். இன்றைக்கு நாங்களும் சொல்கிறோம், இந்த தமிழகம் மொத்தமும் சொல்கிறது. 234 தொகுதியில் உள்ள தமிழக மக்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு உறுதியாக துணை நிற்கிறார்கள். 2026 தமிழக முதலமைச்சராக அமர்த்துவது தான் எங்களுடைய நோக்கம், குறிக்கோள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா எப்படி இருந்தது நோன்பு திறந்தாரு விஜய்? தளபதி அவர்கள் அனைவருக்குமான தலைவர் என்பதை இன்னைக்கு மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. அனைத்து மதத்திற்கும் எங்க தளபதி வந்து சொந்தக்காரர். எந்த ஒரு மதத்திற்கும் தனியா வந்து அவர் தலைவர் என்ற மாதிரி இல்லாம எங்க தளபதி நிரூபிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ்லாமியர் சொந்தங்கள் எல்லாரும் தளபதி வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க. ஸோ அவங்களுடைய சந்தோஷத்துல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு தளபதி இன்னைக்கு கொண்டாடி இருக்காரு. கலந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கு வைத்து தான் இங்க அரசியலே நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா ஆண்டு கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி வெறும் சிறுபான்மையோட வாக்கை வச்சு மட்டுமே அவங்களை ஏமாத்தியே இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா எங்க தளபதி அப்படி கிடையாது. சிறுபான்மையினருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்து அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போக போறாங்க. இந்த சிறுபான்மையோட வாக்கை வைத்து எங்கள் தளபதி பெரும்பான்மையை காமித்து 2026 சிஎம் ஆவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணியை புறக்கணித்தாருல்ல, அது எப்படி பாக்குறீங்க? பல அழுத்தம் வந்தது பிஜேபியில, பல தாண்டி வேணாம்னு சொல்லிட்டு நிக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய சக்தியா நாங்க கருதுறோம். ஏன்னா கூட்டணி வந்துச்சுன்னா ஆளாளுக்கு ஒண்ணு பேசுவாங்க. அது ஏடகுடமா போய் முடியும். ஒரு சிலருக்கு வந்து அது வந்து பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காம போகும். ஆனா இது தளபதி தனி சக்தியா நிற்கும் போது எந்த ஒரு இடரும் எங்களுக்கு இருக்காது. அழகா நாங்க வந்து ஓட் பேங்க் காமிச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களால மட்டுமே நாங்க ஜெயிச்சது காமிக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா அமையும் கண்டிப்பா. ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாரு, ஆனா இப்ப யாருமே கூட்டணி வரல, தனிச்சு விடப்பட்டாருன்னு சொல்றாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொன்னாரு. ஆனா எல்லாரும் அலறி போனாங்க பாத்தீங்களே. அதனாலதான் மத்த எல்லா கட்சிக்கும் வந்து சீட் அதிகரிச்சது. கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து தேமுதிக கட்சியில இருந்து எல்லாருக்கும் காங்கிரஸ் உட்பட இவ்வளவு நாள் இந்த மாதிரி இழுபறி எல்லாம் கிடையாது கூட்டணி தான். ஆனா இந்த ஒரு சின்ன வார்த்தையால ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு எப்படிப்பட்ட அரசல் புரசலுக்கு ஆச்சு நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனா எப்படி இருந்தது நோன்பு திறந்தது? ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா, ஆம்பூர்லேருந்து வந்துடுறாங்க. மார்னிங்லேருந்து எல்லாம் ஃபாஸ்டிங் வச்சுட்டு அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சந்தோஷத்தில் வந்தோம். ஓகே, நான் லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் கிரியேட் ஆச்சு. இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சதுக்கு டிவிக்கு டீம்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேர்தல்கள் எப்படி இருக்கு 2026? ஆனால் எல்லாமே பார்த்துருப்பீங்க, மீடியாஸ் எல்லாமே பரபரப்பாக போயிட்டு தான் இருக்கும். எப்படி எலெக்ஷன்ஸ் ஃபயர்லாம் எங்கெங்கே எப்படி போயின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் நேற்று ஸ்டார்ட் பண்ணோம், முந்தினத்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்போ எலெக்ஷன் டேட் வெளியே வந்துச்சோ அப்போவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கன்னா டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் டெல்லியிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இங்கே கூடிய 6 டேஸில் அந்த தொகுதிக்கு மக்கள் நேராக தலைவர் வந்து நேராக வரேன்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக அவருடைய எதிர்பார்க்குற எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் அவர் வரவேற்பு. இதனால வரைக்கும் பிஜேபி கூட்டணிக்கு போல தளபதி, அது எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் நிறைய அழுத்தங்கள் எனக்கு இருந்தது அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்லாம் கூறியிருந்தாங்க. அப்படி இருந்து விஜய் போகாம நின்னுட்டாரு, அது எப்படி பாக்குறீங்க? என்ன இது சிம்பிள் வியூனா அந்த மூவி ரிலீஸிங் வச்சுங்களேன். ஜனநாயகன் படம் இது வரைக்குமே வராத காரணமே அது ஒண்ணுதான். இப்பயும் நேத்து ஒரு ஹியரிங் கேஸ் இருந்துச்சு ஜனநாயகன் படத்து. தலைவர் அங்க ஓகேன்னு சொல்லியிருந்தா மேபி பிஃபோர் எலெக்ஷனுக்கு அந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கும். பட் தலைவர் அங்க நோ சொல்லிட்டாரு இல்லையா, அதனால மட்டுமே அந்த ஹியரிங் இன்னும் தள்ளி போயிருக்கு. ஒரு தேவையில்லாம ஒரு ஃபேக் இருந்தது. அந்த ஹியர் பண்ற அந்த இவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால கேஸ் வந்து இன்னும் தள்ளி வச்சிட்டாங்க, ஹியரிங் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன அக்செப்ட் பண்ண தெரியல. பட் அந்த ஓகே, அதனால தான் இதுலயே நம்ம பிஜேபி அலைன்ஸ்ல இல்லைன்னு தெரியுது. அவரே சொல்லிட்டாரு. ஓகே, நீங்க எப்படி உணர்றீங்க? வேணான்ட்டு வந்துட்டார்ல. எங்களுக்கு தேவையில்லையே ப்ரோ அவருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு ஒத்துக்கலைனாலே அதை ஒதுக்கிடுறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு கட்சி, அது வந்து நமக்கு ஒத்துக்கலைன்னும் போது அது வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி நிற்கிறதுல ஒரு நல்லது. அதை வந்து தளபதி ரொம்ப ஆலோசனை பண்ணி தான் அதை முடிவு எடுத்திருப்பாரு. அவர் முடிவுக்கு நாங்கள் வந்து கட்டுப்பட்டு அவர் தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அவருக்காக நாங்கள் 1000 உழைப்போம். கண்டிப்பாக அவரை சேமாக்குவோம். கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்குனாரு, அதை மீறி யாரும் கூட்டணி வரல, தனித்து விடப்பட்டாருன்னு சொல்றாங்க, அது எப்படி பாக்குறீங்க? இப்படி தனித்து விடப்பட்டார்லாம் இல்லையா. நாங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னதுன்னா எங்கள் அணிக்கு வரவங்களுக்கு நாங்கள் கரெக்டாக ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு இருக்குன்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். பட் எங்கிட்ட வரவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்தார். அதே மாதிரி அண்ணன் கட்சியில் சில பேர்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து தான் இருக்கும். ஆனா இப்ப விஜய் செயல் திமுக முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான். அவர் தனிச்சு நிற்பா திமுக எளிதா வந்துடும் அப்படின்றாங்க. எங்க வலுவா இருக்கு அப்படின்னு. ஆனா அவரு அவங்க டிஎம்கே வந்து 22 டீம்ஸோட அலைன்ஸ் வச்சிருக்காங்க. காங்கிரஸ்க்கு 28 அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை கட்சிக்கு எல்லாமே கொடுத்து கிட்டத்தட்ட
ஒரு 40+ கூட்டணி அலையன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க வச்சுக்கிட்டோம்னா நாங்கள் சோலோ வந்து மாஸ் காட்டிடுவோம். 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? கண்டிப்பா தளபதி ரொம்ப 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 தயார் ஃபயரா இருக்கும். வேலையெல்லாம் நாங்க வருஷ கணக்காகவே நாங்க பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாண்ணா. இப்போதைக்கு எங்களோட பாக்கி என்ன தெரியுங்களா, எலெக்ஷன் டேட் அன்னைக்கு போய் அந்த பட்டன் அமுக்குறது மட்டும்தான். மத்த எல்லா வேலையும் நாங்க எல்லாம் பார்த்தாச்சு. இது வேறனா இது பெரிய விமர்சி. இது தயவு செஞ்சு இது கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருங்க. இந்த கூட்டம் எல்லாம் சும்மா விஜயை பார்க்க வர கூட்டம் இதெல்லாம் இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படிலாம் சொல்றாங்க. நான் ஒரு சிம்பிளா கேட்கறேன். ஏன்னா அவன் ஒரு 100-150 கிலோமீட்டர் தள்ளி அவனுக்கு சொந்த காசு செலவு பண்ணி வந்து அந்த ஆளை பாக்குறான். அவன் போயிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் ஒரு பூத்ல போயிட்டு ஓட்டு போட மாட்டான். என்ன நிச்சயம்? என்ன ஒரு ஃபூலிஷ் தனமா பேசுறாங்கன்னு தெரியல. இது தயவு செஞ்சு இது கொஞ்சம் பதிவு பண்ணி போடுங்க கொஞ்சம். ஆனா எப்படி நடந்தது நோன்பு இருந்தது? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா இருந்தது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு அற்புதமான நோன்பு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நல்ல நோன்பா வச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் முக்கியமாக லேடிஸுங்களுக்கு ஒரு தனியாக பர்தா போட்டு இஸ்லாமிய மார்க்கமாக அது எப்படி அவங்க லேடிஸ்க்கு தனியாக வைக்கணுமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதாச்சு. இவ்வளோ நாள் டிவியில் உட்காந்து பார்த்துருந்த தலைவரை இப்போ நேரடியாக பார்த்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் அப்புறமா கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோன்பு முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வம் எடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இஸ்லாமியர் மக்களுக்கு இஃப்தியார் பார்ட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவர் பண்ணார். இதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இது நம்ம இந்த இஃப்தியார் நிகழ்ச்சி மூலயமா உங்கள் பேட்டியோடைய சேனல் மூலயமா நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். வரப்போகிற எலெக்ஷனுக்கு பக்கா துணையாக இஸ்லாமியர் சமுதாயங்கள் எல்லாம் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். அவர் தான் எப்போவுமே எங்களை கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவார். நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கோம், கான்ஃபிடென்ட் இருங்க அண்ணா, வெற்றி நம்மளுக்கு தான் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ். நிறைய அழுத்தங்கள் வருது விஜய்க்கு. இப்ப பாட்டை வந்து தடை பண்ணிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஆனால் அழுத்தம் எல்லாருக்கும் இருக்குது. நாங்கள் இஸ்லாமியர்கள் டிவிகேல சேர்ந்ததுக்கே ஒரு பெரிய அழுத்தம். நீங்கள் உங்கள் மார்க்கத்தை விட்டு போகிற அளவுக்கு எங்களுக்கே அசிங்கப்படுத்தினாங்க. ஸோ அவர் இப்போ நினச்சிருந்தாலும் என்டிஏ டீமோ ஏடிஎம்கே கூட சேர்ந்து இருக்கலாம். ஆனால் அவர் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னார், மதர் சார்பற்ற உண்மை, எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கணும், பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும்னு சொல்லி எப்படி நாம் பாசிசத்துக்கும் தீய சக்தியுக்கும் எப்படி சேர மாட்டோம்னு சொல்லாரு. அதே மாதிரி தான் இன்னும் இந்த ஃபாலோ பண்ணிட்டு தனியாக நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அழுத்தம் இருக்குது. அவர் படம் அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அது அவருடைய ப்ரொஃபஷ்னல் லைஃபு. அந்த பாட்டும் தடை பண்ணியிருக்காங்க. அப்புறமா சொல்லப்போனால் இன்னும் அந்த படத்துக்கும் அவங்களுக்கு இருக்குது. நம்ம இஸ்லாமியர்கள் மோஸ்ட் படம் அவ்வளோ நம்ம பார்க்க மாட்டோம், அவருடைய பொலிட்டிக்கல் ஃபேன்ஸு. ஆனால் அவர் எப்படி பொறுமையாக இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு நாங்களும் அவங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோம். எல்லா தடங்கள் தாண்டி அவர் வின் பண்ணணும், எல்லாத்துக்கும் சமமாக பார்க்கணுன்னு நான் வெயிட்டிங். நான் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ கிட்ட பார்த்துக்கண்ணா. இந்த வருஷம் அவர் தான் சிஎம்ஏ. ஆயிடுவார், கண்டிப்பாக ஆயிடுவார். மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கண்ணா, ஓட்டு போட்டே தீருவாங்க எப்படி இருந்தாலுமே. ஆனா எப்படி நினைச்சீங்க அவர் கூட நோன்பு திறந்தார் விஜய் அண்ணா? நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி பாக்குறீங்க இந்த தருணத்தை? இந்த தருணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறோம். என் கூட வந்திருக்க தம்பி வசீம் வந்திருக்காங்க, மை சிஸ்டர் சாயிரா வந்திருக்காங்க, மை சிஸ்டர் அவங்க அந்த அம்மாவும் சாயிரா வந்திருக்காங்க. நாங்கள்லாம் ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளாக இங்கே தளபதியை சந்திக்க வந்தோம். சந்திக்க வந்த இடத்துல எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்குது. எங்களை நல்லா ஒரு கண்ணியப்படுத்தி அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தாரு சார். பிஜேபி கிட்ட கூட்டணி இல்ல அப்படின்ற முடிவை சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு அழுத்தங்கள் இருந்தது, இரண்டாம் கட்ட தலைவர்லாம் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு அழுத்தங்கள் பண்ணாங்க, அப்படி இருந்தும் நிலையா கூட்டணி இல்லாம இருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு வெற்றின்னு பாக்குறீங்க சார்? எங்க கட்சி வெற்றி தான் சார். எங்களை யார் அழுத்தினாலும் எங்களை ஒன்றும் பண்ண போக முடியாது. எங்களை யார் அழுத்தி எங்களை என்ன பண்ண முடியும்? எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தவறு செய்பவர்கள் அவர்கள் எங்களை போட்டு அழுத்துறது இல்லை, அங்கே ஒரு நியாயமே இல்லை. ஓகேங்களா? என் தலைவரை அழுத்தி பார்க்கறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. சும்மா போட்டுக்கிட்டு நீ இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ பிஜேபி எங்கள் தலைவரை கூப்பிடுதுன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம தோத்துடுவோம்னு சொல்லிட்டு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தனித்து போட்டிடுங்க. 50 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் மேலாச்சு, நீங்கள் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறீங்க. அதிமுக 50 வருஷம் ஆச்சு, 75 வருஷம் திமுக ஆண்டிருக்காங்க. என் தலைவர் 2 வருஷம் தான். என் தலைவர்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்கள் தலைவர் எங்கள் வேலையை பார்ப்பாரு. என் தலைவர் நான் உங்கள் கூட கூட்டணிக்கு வரேன்,
நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லலை. ஓகேங்களா? என் தலைவரை நீங்கள் அழுத்துறதுக்கு நீங்கள் யார்? நான் உங்களை கேள்வி கேட்குறேன். அப்போ என்ன பயம் உங்களுக்கு? எங்கள் தலைவர் வந்தால் ஜெயிக்கலாம், என் தலைவர் வரலைன்னா தோற்று போயிடலாம். அவ்வளோதான். வெற்றி பெறுவது தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் செஞ்சாச்சு கோட்டையில் அமருவது உறுதி சார். விஜய் எடுத்த முடிவு திமுக ஆட்சிக்கு வரதுக்கு தான் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. இந்த கூட்டணியை தவிர்த்து திமுக எளிதா வந்துடும் அப்படின்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? திமுகக்கெல்லாம் எளிதெல்லாம் கிடையாது சார். திமுகவே பயந்து போய் தான் சார் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, எங்க ஊர்ல எங்க வீட்டுல நாங்க பேனரை வச்சிருக்கோம். இது எளிதில்ல. இப்ப எங்க இஸ்லாமிய சகோதர கட்சிகளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. 2 சீட்டு 3 சீட்டு 1 சீட்டு அந்த மாதிரி எல்லாருமே வாங்கியிருக்காங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இம்புட்டுனாலும் கொடுக்காதவங்க இஸ்லாமிய எல்லா கட்சியுமே அரவணைச்சு போட்டு இன்னைக்கு திமுக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதில் இங்கே பார்த்தீங்க, இன்னைக்கு இப்தார் நிகழ்ச்சியில் எவ்வளோ சகோதர சகோதரிகள் வந்திருக்காங்க, இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு 1000 பேர், நாளைக்கு 2000 பேர் மாறாதுன்னு என்ன நிச்சயம்? இந்த 2000 பேர் நாளைக்கு 2 லட்சம் பேராக மாறாதுன்னு என்ன நிச்சயம் சார்? கண்டிப்பாக மாறும் சார், எல்லாமே மாறும் சார். இஸ்லாமியர் வாக்கு எல்லாமே விழுகுன்னு சொல்கிறத விட எங்களுக்கு 50% கண்டிப்பாக விழும் சார். 50 அவங்க இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கிறத நான் ஃபேக்டாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். என் தலைவர் என் தலைவருடைய பக்கத்தில் உட்காந்துருந்து பார்த்தாங்க, என் தலைவருடைய ஸ்பீச்சை கவனிச்சாங்கன்னா நாளைக்கு எந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க, என் தலைவர்கிட்ட தான் வந்திருப்பாங்க சார். ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரம்பூர் இப்பவே வெற்றி பெற்றுச்சு. எவ்வளோ பெரிய கொம்பம் வந்து நின்றாலும் என் தலைவர் தான் வெற்றி சார். கண்டிப்பாக 100% சார். 100க்கு 200% வெற்றி சார். எனக்கு வில்லிவாக்கத்து பக்கத்தில் தான் பெரம்பூர் சார். எனக்கு பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்கள் பவராக இருக்கும் சார். ஆமாம், நம்ம வேட்பாளர் சார். அவர் நம்ம ஏரியா வேட்பாளர், நமக்கான வேட்பாளர் வந்திருக்கிறாரு. எங்களெல்லாம் பார்த்தாரு, சந்திச்சாரு. எல்லாருமே மக்களாக கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அன்னை சத்யா நகரில் ஒரு வீடை இடிச்சிட்டாங்க. இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் இது பண்ணியிருந்தாங்க. அப்போ ஆதவ் சார் இப்போ ஏதோ கேஸ்லாம் போட்டு அதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் தங்க இடம் கொடுத்துருக்கிறாரு. மண்டபம் கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து எல்லாமே பாய் தலகாணி நான் தான் சார். நைட்டு 12 மணிக்கு போயிட்டு ஒரு 40-50 பாய்க்கு மேலே வாங்கி நான் தான் கொடுத்தேன் சார் அன்னைக்கு. எல்லாமே ஆதவ் சார் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. ஆதவ் சார் வில்லிவாக்கத்தில் கண்டிப்பாக அவரும் வெற்றி பெறுவார் சார். எந்த மாற்றமும் இல்லை சார். கண்டிப்பாக சார். ஓகே, தேங்க்யூ. ஆனா எப்படி நடந்தது? உங்க கூட சேர்ந்து நோன்பு திறந்தாரு, எல்லாரும் நோன்பு தான் திறப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் ஒரு நாள் ஃபுல்லா நோன்பு இருந்து உங்க கூட நோன்பு திறந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஆனா உண்மையில் ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் தான். நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தான். என் பேர் TM முக்தார் அகமதுனா, மேற்கு நகர செயலர் நான். ஆனா உண்மையில சொல்றேன்னா, நிறைய தலைவர்கள்லாம் பார்த்தேன் நான். நிறைய தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வருவாங்க நோம்பு டைம் மட்டும் வருவாங்கன்னா தொப்பி போட்டுட்டு இன்னைக்கு கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவாங்கண்ணா. ஆனால் எங்களோட தளபதி, எங்களோட அண்ணன் வரங்கால CM அவர் எங்களுக்காக, என் மக்களுக்காக, இஸ்லாத்துக்காக அவர் ஒரு நாள் நோன்பு வச்சு நம்ம எப்படி முஸ்லீம் வழிபாடோ அதே மாதிரி அவர் நோன்பு திறந்து நம்ம கூட எல்லாம் நோன்பு எடுத்தாங்கண்ணா. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. அவர் பண்ண ரொம்ப நல்லா இருக்குண்ணா. பிஜேபில இருந்து நிறைய அழுத்தங்கள் வந்தோம், அவர் பிஜேபி கூட்டணிக்கு போகாம தனிச்சு நின்று இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? வரவேற்கிறீங்களா? இது எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த செயல்? ஆனா இந்த பிஜேபி உண்மையில சொல்றேன் பாருங்கன்னா, தளபதி நிறைய டிஸ்டர்ப் பண்றாங்க, அவருக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க. ஆனா மக்களுக்கு மட்டும் அவர் நம்பிக்கை வச்சு எந்த கூட்டணியும் போகலண்ணா. உண்மையில சொல்றேன் பாருங்க, நிறைய எந்த கட்சி எந்த கூட்டணி சேர்த்து பண்ணிட்டோம். ஆனா என் தளபதி, என் அண்ணனுக்கு மக்கள் சக்தி மட்டும் தானே. அவர் எந்த கூட்டணியும் வேணா, எந்த சப்போர்ட்டும் வேணா, நாங்க பாத்துக்கிறோம். அவருக்கு அவர் நம்மளை நம்பி வந்திருக்கிறாருன்னா நாங்க பாத்துக்கிறோம். இஸ்லாமியர் ஓட்டு எல்லா ஓட்டும் விழுமா? கூட்டணி அங்க போயிருக்காங்க சில பேரு, எல்லா இஸ்லாமியர் ஓட்டு விழுமா தளபதிக்கு? ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாரும் அனைத்து எல்லா முஸ்லீம் ஒன்றே கண்டிப்பா தளபதிக்காக நான் ஜெயிக்க வைக்கும். கண்டிப்பா நான் ஓட்டு போட வைப்பேன். நான் கண்டிப்பா செய்வேன். நான் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே ஓட்டு போடுவாங்கண்ணா. CM ஆயிடுவாரா? கூட்டணி பலமா இருக்கு திமுக கிட்ட, அதை தாண்டி அரசியல் பண்ணி ஆக முடியுமா? ஆனா அவங்ககிட்ட கூட்டணி பலமா இருக்குன்னா, நம்ம கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்குண்ணா. மக்கள் செல்வா தான் மெயின் வேணும், கூட்டணி தான் கிடையாதுண்ணா. மக்கள் செல்வாக்கு இருக்கு. கண்டிப்பா அவருக்காக கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிக்கி வைப்போம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் நம்ம பேர் நாங்கள் ரெடியா இருக்கணும். மக்கள் ரெடியா இருக்கணும்ண்ணா. அவருக்காக நாங்கள் ரெடியா இருக்கணும்ண்ணா. ஆனா 2020 ரொம்ப இந்த வாட்டி சூப்பரா அருமையா இருக்கும்னா. எப்படி சொல்றதுனாங்கன்னா, வேற மாதிரி இருக்கும்ண்ணா. ரொம்ப டஃப்பா இருக்கும். ஆனா நம்ம எலெக்ஷன்ல பூத்துல ஓட் போடும்போது மக்களுக்கு கம்பல்சரி நம்ம போலீஸ்காரு,
இந்த மிலிட்ரியெல்லாம் வராங்க இல்லையா, கண்டிப்பாக வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அந்த பாதுகாப்பு கொடுத்த கரெக்டாக போயிடுச்சாவே கண்டிப்பாக தளபதி ஜெயிச்சிருவாருண்ணா. இன்ஷால்லா கண்டிப்பாக வெற்றிண்ணா. இது நான் சொல்லணும்னா எல்லாரும் சொல்கிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக தானே சொல்கிறேன், வேர்ல்டு ஃபுல்லாக தானே சொல்கிறேன். கண்டிப்பாக மாற்றம் வரும்ண்ணா. நம்ம எப்படிப்பா இருக்கு நோன்பு திறந்தாரு உங்க கூட இருந்து? ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தளபதி வந்து நம்ம கூட வந்து நோன்பு திறந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியிலையும் வந்து இந்த மாதிரி யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் தளபதி வந்து கூட ஒரு பிறந்த ஒரு அண்ணன் தம்பி வந்து பழகுறாரு. நம்மளுக்காக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நோன்பு வச்சு வந்து நோன்பு திறக்கிறாரு. நான் மற்ற தலைவர்லாம் சொன்ன மாதிரி வந்து கொஞ்ச நேரம் இருந்து நோன்பு திறந்து போயிடுவாங்க. ஆனால் தளபதி அப்படி இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக நோன்பு இருந்து நம்மளுக்கு கூட இருந்து நோன்பு திறக்கிறாருன்னா கண்டிப்பாக 2026 தளபதி தான் நான் வரணும். நம்ம கூடயே இருந்து வந்து நம்ம கூட வந்து இது நோன்பு திறந்து இல்லாம நம்ம கூட நமாஸ் படிச்சார்னா கண்டிப்பா சொல்றேன் எந்த ஒரு கட்சியிலும் இந்த மாதிரி பண்ணதில்லை. 2026 தளபதி தான் வருவாருண்ணா. கண்டிப்பா சிஎம் ஆவார்னா அதுக்கு நாங்க துணைண்ணா. 40 வருஷம் நடத்தி இந்த அரசியல் வேற, இப்போ 2026 நடக்கிறது அரசியல் வேற. இது யூனிக்கா இருக்கும் இந்த தடவை அரசியல். நிச்சயம் கூட்டணி எவ்வளவு பலமா இருந்தாலும் அன்பு, தளபதினா அன்பு, அது அன்பு இருந்தாலும் போதும். வெற்றி நிச்சயமா 2026 வெற்றி நிச்சயமா ஆகும். எவ்வளவோ கொடுப்பாங்க, பாத்தீங்க எவ்வளவு கொடுத்தாங்க. கரூர்ல நடக்கிற சம்பவம் எல்லாம் கொடுப்பாங்கண்ணா. எதுக்கு பயம்? 2026 எலெக்ஷன் யூனிக்கா நடக்கும், வெற்றி நிச்சயம். பாட்டா? ஆமாண்ணா, அதான் நான் சொன்னேன். அரசியல் யாராவது வந்தா நானும் நிக்கிறேன் அரசியல்ல, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. என் தடையை பண்ணுவாங்க, நிறுத்துவாங்க. எதுக்கு பண்ற, என்ன பண்ற, எல்லாம் தடைகள் வரும் தான். அது தடைகள் எல்லாம் மீந்து போனாதான் தளபதி விஜய் அவர்கள் தான். நிச்சயமா வெற்றி நம்மளுக்கு தானா 2026 நிச்சயமா ஒடிப்பாங்கண்ணா. அதே மாதிரி 2026 தளபதி வந்தாருன்னா முதல்ல வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர்ல இருக்கிற ஐஷாபினா 21வது வார்டுல வந்து ஒரு கவர்மெண்ட் இடம் வந்து மலை நோண்டி வந்து மண் எடுக்கிறாங்க. கண்டிப்பா சொல்றேன் 2026 வந்து தளபதி வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அது மேல வந்து ஒரு புகார் எடுத்து கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து அங்க நல்லது செஞ்சு தருவோம். அந்த மலையை நோண்டி அவங்க மண் எடுக்கிறாங்க, அதனால வந்து மாங்காத்தோப்புல இருக்கிற மொத்த மக்களுக்கு வந்து மிக பாதிப்பாக இருக்குது. கண்டிப்பா தளபதி வந்தாங்கன்னா அதை நான் வந்து கிளியர் பண்ணி தரோம். 2026 தளபதி தான்.